வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அம்மை நோய் ஏற்படும் போது நாங்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது, அந்த நோயை எவ்வாறு குணப்படுத்த முடியும் என்பது பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அம்மை நோயை பலரும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்கள். இந்த அம்மையில் பல்வேறு வகைகள் இருக்கிறது. சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி என்றெல்லாம் பல வகைகள் உண்டு. இது ஒரு வைரஸ் காரணமாக நம் உடலில் ஏற்படும் நோய் தொற்று என அறிவியல் கூறுகிறது. மேலும் அதீதமான உடல் சூடு காரணமாகவும் இந்த அம்மை நோய் ஏற்படுகிறது. கிராமப்புறங்களில் இன்றும் இதற்காக தனி பராமரிப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அம்மை எளிதில் மற்றவர்களுக்கு பரவக்கூடியது. அதனால் பாதிக்கப்பட்டவரை தனிமைப்படுத்தி வைப்பது அவசியமாகிறது. மேலும் இதற்கென தடுப்பூசிகளும் உண்டு என்பதால் முந்தைய காலகட்டத்தை விட தற்போது குறைந்து வருகிறது அம்மை நோய். அம்மை நோய் வந்தவர்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும்? பாதிக்கப்பட்டவர்களை வீட்டில் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும். வீட்டின் முன் வேப்பிலையை வைக்க வேண்டும். இது ஒரு அடையாளத்திற்காக மட்டுமே என்று சொல்கிறார்கள். வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாது என்பதை குறிப்பிடுவதற்காக வேப்பிலை வைக்கிறார்கள். மேலும் வாசலில் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நீர் கலந்த நீரை வைத்துவிட வேண்டும். வீட்டை விட்டு சென்று மீண்டும் வீடு திரும்பும் போது இதில் காலை கழுவி விட்டு உள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக வேப்பிலை மற்றும் மஞ்சள் சிறந்த கிருமி நாசினியாகும். பாதிக்கப்பட்டவர்களை ஒரு வெள்ளை துணி விரித்து அதன் மீது வேப்பிலைகள் பரப்பி அதன் மீது ஒரு வெள்ளை துணி விரித்து பிறகுதான் படுக்க வைக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் பருத்தியாலான துணி, போர்வை போன்றவற்றையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வேப்பிலைகளை கீழே ஆங்காங்கே சிதறவிடாமல் 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். பயன்படுத்தப்பட்ட வேப்பிலைகளை ஒரு சாக்கு துணியில் கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு தண்ணீர் ஊற்றும் போது அதனை கால்படாத இடத்தில் கொட்டிவிட வேண்டும் என்கிறார்கள். ஒரு சில கொப்பிளம் போன்ற அம்மைகள் அரிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அதனை எக்காரணத்தை கொண்டும் சொரிந்துவிடக்கூடாது. அதற்கு பதிலாக காலை மாலை என 2 வேளைகளில் இளநீரில் துணியை நனைத்து லேசாக துடைத்து கொள்ள வேண்டும். இந்த அம்மை இருக்கும் நாட்களில் கட்டாயமாக குளிக்கக்கூடாது. உணவு முறை எவ்வாறு இருக்க வேண்டும்? அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீராகாரம் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளான கம்பங்கூழ், இளநீர், வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுப்பது நல்லது. உப்பு, காரம், புளி, தாளிப்பு போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது. பாதிப்பு குறைவாக இருப்பவர்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்டதை உண்ண கொடுக்கலாம். முதல் நாள் அம்மை வந்த பிறகு மாரியம்மன் கோவிலுக்கு சென்று தீர்த்தம் வாங்கி கொடுக்க வேண்டும். வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே மஞ்சள் கலந்த தண்ணீரை அம்மனை நினைத்து வேண்டிக் கொண்டு அதனை பருக கொடுக்க வேண்டும். இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை ரீதியில் கொடுக்கப்படுகின்ற மருந்து. இந்த அம்மை 7 நாட்கள் 9 நாட்கள் என ஒவ்வொருவருக்கும் இறங்குவதற்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளும். தண்ணீர் ஊற்றும் பொழுது சுடு தண்ணீராக இருக்கக்கூடாது. கட்டாயம் சூரியன் இறங்கும் பொழுதில்தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். 3 மணிக்கு மேல் சுத்தமான தண்ணீரில் வேப்பிலை கலந்து பிறகு மஞ்சள் மற்றும் வேப்பிலையை அரைத்து உச்சந்தலை அம்மை தழும்பு உள்ள இடத்தில் பூசி தண்ணீர் ஊற்ற வேண்டும். அம்மை நோயில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? முதல் தண்ணீர் ஊற்றுவது செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு போன்ற கிழமைகளாக இருக்கக்கூடாது. பிறகு 2ஆம் தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஊற்ற வேண்டும். அடுத்து ஒரு நாள் விட்டு 3ஆம் தண்ணீர் ஊற்றிவிட வேண்டும். இந்த 3 தண்ணீர் ஊற்றும் வரை சோப், சீயாக்காய், ஷாம்பு போன்றவற்றை கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது. மேலும் கண்ணாடி பார்ப்பது, சீப்பு பயன்படுத்துவது, பல் விலக்குதல் போன்றவற்றை செய்யாமல் இருப்பது நல்லது. அதே போன்று அம்மை நோய் குணமாகிய பிறகு மாரியம்மன் அல்லது அம்மன் கோயில்களுக்கு பூஜை செய்வது இன்னும் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.